ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. கிருபையாக எங்களுக்கு இந்த ரட்சிப்பை உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எங்களை உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறீர். இந்த சத்தியத்தின் நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். விசுவாசியின் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள் நம்முடைய இடம் என்ன, அதிகாரம் என்ன, இந்த ஆவிக்குரிய போர்க்களத்தில் நம்முடைய போர் எப்படி இருக்க வேண்டும், சாத்தான் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான், எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனை அறியாதவர்களை அவன் எப்படி வஞ்சிக்கிறான், தேவனை அறிந்தவர்களை அவன் எப்படி வஞ்சிக்கிறான், ரட்சிக்கப்பட்டவர்களை எப்படி அவன் வஞ்சிக்கிறான் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் எதிராளியாகிய பிசாசானவனுக்கு விசுவாசியின் மீது அதிகாரம் இல்லை. விசுவாசிக்கு தான் அவன் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிராளியாகிய பிசாசானவன் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று சத்தியம் சொல்லுகிறது. இந்த போர்க்களத்தில் நம்மை ஆயுதம் இல்லாமல் நம்மை தனியாக நிற்கச் செய்வதே அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. இந்த போர்க்களத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட போர் ஆயுதங்களை நிராகரிக்கச் செய்வதே அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. கிருபை நின்று பிரிப்பதே அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்ற சத்தியம் அந்த கிருபை நின்று நம்மை பிரிக்க செய்கின்ற தந்திரம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாயிராமல் ஆவிக்கு உரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். இங்க பவுல் பிரசங்கிச்சது பழைய உடன்படிக்கையை அல்ல, புது உடன்படிக்கையை பிரசங்கிக்கிறார். இந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல். அப்படி என்றால் அந்த புது உடன்படிக்கை நியாய பிரமாணத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாய பிரமாணம் கொல்லுகிறது என்று சொல்லுகிறது. எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் நியாய பிரமாணம் நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், சிக்னல்ல நம்ம நிற்கிறோம். அதுல சிவப்பு விளக்கை பார்த்தால் நாம் நிற்க வேண்டும், பச்சை விளக்கை பார்த்தால் நாம் செல்ல வேண்டும். இது ஒரு சட்டம். அந்த சட்டம் இல்லை என்றால் நம்ம நிற்க தேவையில்லை, நாம் போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் சிவப்பு விளக்கு எரிந்தால் நிற்க வேண்டும் என்ற சட்டம் அமலில் இருக்கிறது. அந்த சட்டத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால்
நாம் அப்படி நிற்காமல் சென்றால் அது சட்டத்தை மீறுவதாகும். அப்படி சட்டத்தை மீறும் பொழுது அதுக்கு அபராதம் உண்டு, தண்டனை உண்டு. அந்த சட்டம் இல்லாதவரை அது தவறு இல்லை. அப்படி செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தால் அதை மீறுவது தவறு, அதற்கு தண்டனை உண்டு. அதேதான் நியாயப்பிரமாணமும். இந்த நியாயப்பிரமாணம் ஒரு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? நீ பொய் சொல்லாதே என்று சொல்லுகிறது. நாம் பொய் சொல்லும் பொழுது அந்த சட்டத்தை மீறுகிறோம். அதற்கு ஒரு தண்டனை உண்டு, அதற்கு ஒரு விளைவு உண்டு. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, எழுத்து கொல்லுகிறது. அந்த சட்டத்தை மீறும் பொழுது அதற்கு ஒரு விளைவு உண்டு, தண்டனை உண்டு. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், சட்டத்தை மீறினால் தண்டனை உண்டுதானே, எப்படி அதிலிருந்து நாம தப்பித்து கொள்ள முடியும், எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, அது சட்டம், நான் பாவி என்பதை காட்டுகிறது, என் தவறை சுட்டி காண்பிக்கிறது, அதற்கான தண்டனையை அது சொல்லுகிறது, அந்த சாபத்தை அது சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ? ரோமர் 6 கடைசி வசனம் வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம்தான், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எழுத்து கொல்லுகிறது, அவருடைய ஆவியோ நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்து நம்முடைய தண்டனைகளுக்கான விலை கிரயத்தை ஒரே பலியாக அவர் செலுத்தி, அந்த ஒரே பலியினால் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எபிரேயர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விலை கிரயத்தை செலுத்தி அவருடைய ஆவி நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது. இதில் எதன் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை வைக்க போகிறோம்? நம்மை கொல்லுகிற இடத்துல விசுவாசத்தை வைக்க போகிறோமா? நமக்கு உயிர்ப்பிக்கிற இடத்துல, நமக்கு வாழ்வு கொடுத்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோமா? இந்த இடத்தில் தான் பிசாசு வஞ்சிக்கிறான். ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்தின் மீது நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அதன் அடிப்படையில் தேவனுடைய உறவை தேடும் பொழுது, நியாய பிரமாணத்தை யாராலும் கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் நாம கடந்த பகுதியில நம்ம தியானித்தது போல, ஒன்றில் தவறினாலும் பாவம் பாவமே. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது, அதுல 10 மீட்டர் ஓடினாலும் தோல்விதான், 50 மீட்டர் ஓடினாலும் தோல்விதான், 90 மீட்டர் ஓடினாலும் தோல்விதான். தோற்று போறதில் யாரு பெஸ்ட் அப்படி வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம். யாருமே அந்த வெற்றியின் கோட்டை தொட முடியவில்லை. நியாய பிரமாணமும் அதுதான். ஒருவர் 3 கட்டளைகளை கடைபிடிக்கலாம், ஒருவர் 4 கட்டளைகளை கடைபிடிக்கலாம், ஒருவர் 9 கடைபிடிக்கலாம். ஒன்றில் தவறினாலும் பாவம் பாவமே. விழுந்தது விழுந்து போனதுதான். இந்த இடத்துல நியாய பிரமாணத்திற்கு கீழே செல்லும் பொழுது கிருபையை பெற முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இரண்டாவதாக, நம்முடைய பலத்தில் அதை மேற்கொள்ளவும் முடியாது. அது இரண்டாவது சத்தியம். மூன்றாவதாக, அதில் விழும் பொழுது அந்த குற்ற மனசாட்சி நம்மை தேவனிடத்தில் செல்ல விடாமல் தடுக்கிறது. இந்த குற்ற மனசாட்சியின் மூலம் சாத்தான் விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். ஏனென்றால் இந்த சத்தியத்தின் மூலமாக, இந்த கிருபையின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நமக்கு மீட்பையும் மன்னிப்பையும் நமக்கு கொடுத்து நம்மை நீதிமானாக்கி தேவன் நம்மை எவ்வாறு அழைக்கிறார் என்றால் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். நம்மை தேவன் அவருடைய உறவுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பில் நாம் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான பலன் தேவனுடைய உறவு. நாம் இரக்கத்தை பெற வேண்டுமென்றால் அவர் பக்கத்துல நம்ம தைரியமாக வர சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பில் நாம் மாற்றம் பெற்றிருப்பது நம்முடைய ஆவியில் தானே தவிர நம்முடைய சரீரத்தில் அல்ல, நம்முடைய சிந்தனைகளில் அல்ல. நம்முடைய சரீரத்துக்கும் சிந்தனைக்கும் ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் மறுரூபமாகவில்லை. அது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது மாத்திரமே அது மறுரூபமாகும். அதுவரைக்கும் அந்த சரீரம் பலவீனம் உள்ளதுதான். அந்த சிந்தனை பாவ சுபாவத்தை பெற்றதுதான். நாம் விழும் பொழுது அதற்கு தேவனுடைய இரக்கம் தேவை. நாம் தடுமாறி சாயும் பொழுது அவருடைய கிருபை தேவை. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். சகாயம் என்றால் உதவி என்று பொருள். நமக்கு எந்த சமயத்தில் எந்த சூழ்நிலையில் உதவி தேவையோ அதற்கான கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபாசன தண்டைக்கு தைரியமாக வாங்கன்னு சொல்லி இங்கு அழைப்பு விடுவிக்கிறார். தைரியமாக கிருபாசன தண்டைக்கு சேர கடவோம். ஏனென்றால் இந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தின் மூலமாகவே நமக்கு வரும். அதுவும் நம்மீது அல்ல, கிறிஸ்துவின் மீது, அவர் செயல்களின் மீது விசுவாசம் வைத்தால் மாத்திரமே அந்த தைரியம் நமக்கு வரும். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் இதில் செல்லும் பொழுது, இந்த பாவம் செய்து விட்டேனே, இந்த இடத்தில் நான் விழுந்து விட்டேனே, இதனுடைய தகுதியை நான் இழந்து விட்டேனே, தேவன் என் மேல் கோபமாய் இருப்பாரோ, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, இதை எனக்கு தர மாட்டாரோ, அவரிடத்துல செல்லக்கூடிய தகுதி இல்லாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேனே என்று அந்த பாவ செயல்களின் மூலம் சாத்தான் கொடுக்கின்ற குற்ற மனசாட்சியானது, அந்த நபருடைய சொந்த மனசாட்சியானது அவர்களை குற்றப்படுத்துவதன் மூலம் தேவனிடத்துல செல்லக்கூடிய அந்த தைரியத்தை இழந்தவர்களாக விசுவாசிகள் நிற்கிறார்கள். இதுவும் சாத்தானுடைய சூழ்ச்சிதான். அவன் சொல்லுகின்ற பொய். நம்முடைய பலத்தில் தேவனுடைய உறவை தேடும் பொழுது இந்த இடத்தில் அவன் வஞ்சிக்கிறான். அந்த குற்ற மனசாட்சியை அவனால் கொடுக்க முடியும் நாம் தவறி விழுகின்ற இடத்தில். நம்முடைய பலவீனங்களில் அவனால் நம்மை குற்றப்படுத்த முடியும். இன்றைக்கு நீ வேதம் வாசிக்கவில்லை, நீ ஆலயத்துக்கு செல்லவில்லை, இந்த செயலை செய்யவில்லை, அந்த செயலை செய்து விட்டாய், நீ தகுதியை இழந்து விட்டாய், உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. இந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த குற்ற மனசாட்சிக்குள் நாம் செல்லும் பொழுது நமக்கு இரக்கத்தையும் உதவி பெறக்கூடிய கிருபையையும் பெறுகிறதற்கு தேவன்கிட்ட செல்லக்கூடிய தைரியத்தை இழக்கச் செய்கிறான். இந்த குற்ற மனசாட்சியானது தேவனிடத்துல செல்லக்கூடிய தைரியத்தை இழக்க வைக்கிறது. நம்மை நிராயுத பாணியாக அது மாற்றுகிறது. நம்முடைய பலத்தோடு போய் சேர்ந்து கொள்வதை அது தடுக்கிறது. நம்முடைய பலமே கிறிஸ்துவின் பலம்தான். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மால் முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி ஆக்கினையை குறித்து, ஆக்கினை தீர்ப்பை குறித்து அவர் கலங்க வேண்டியது இல்லை. ரட்சிப்பில் நாம் நரகத்தில் இருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிற விடுதலையை பெற்றிருக்கிறோம். அந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்கு அல்ல, அது அவிசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது நரகமா பரலோகமா என்ற நியாய தீர்ப்பு அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நாம் எவ்விதமாக செய்து முடித்திருக்கிறோம் என்ற செயலுக்கான அந்த பரிசு கொடுக்கும் நியாய தீர்ப்பு, அந்த செயலுக்கான விளக்கத்தை கேட்கும் நியாய தீர்ப்பு. நாம பேசுகின்ற பேச்சுகள், செய்கின்ற செயல்களுக்கு அங்கு ஒரு ரிவார்டு இருக்கும்.
ஒரு பலன் இருக்கும். அதற்கான பதிலை நம்ம கொடுக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி நமக்கு உண்டு. என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இந்த ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் மணலில் புதைத்து வைத்திருக்கிறோமா, இல்லை அதை வெளிப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறோமா? இந்த கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாள் ஒன்று விசுவாசிக்கு உண்டு. இந்த நியாய தீர்ப்பு தான் நமக்கு உண்டே தவிர, நம்ம பரலோகம் போக போறோமா, நரகம் போக போறோமா, இந்த நியாய தீர்ப்பு விசுவாசிக்கு அல்ல. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரட்சிப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய பலன் இது. ஒரு விசுவாசி கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உணர்வுகளின் அடிப்படையில் நான் ரட்சிப்பை இழந்து விட்டேனோ என்று குற்றமனசாட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுடைய புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் பலன்களை, அனுபவத்தை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவதற்காக அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:13 அதை தான் சொல்லுகிறது. சத்தியம் தெரியவில்லை என்றால் அவன் சொல்லுகின்ற பொய்களை நம்பி வஞ்சிக்கப்பட்டு கிருபையை சார்ந்து கொள்ள விடாமல் அவன் செய்கின்ற சூழ்ச்சிகளில் நாம் மாட்டிக்கொண்டு குற்ற மனசாட்சியோடு தேவனிடத்துல செல்லக்கூடிய தைரியத்தை இழந்தவர்களாக ஒரு போர்க்களத்தில் நிராயுத பாணியாக அவன் நிற்க வைக்கிறான். மூத்த குமாரன், இளைய குமாரன். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம். இளைய குமாரன் அந்த சொத்துக்களை எல்லாம் செலவழித்து முடித்தவுடன் பன்றி சாப்பிடுகிற சாப்பாடு கூட அவருக்கு கிடைக்கல. புத்தி தெளிந்த போதோ தன்னுடைய தந்தை வீட்டுல வேலை பார்க்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற சாப்பாடு கூட மிகவும் நல்ல சாப்பாடு. என் தந்தையிடம் திரும்பி போய் நான் மன்னிப்பு கேட்டு இந்த மகனாக இல்ல ஒரு வேலைக்காரனாக சேர்த்து கொள்ளும் என்று கேட்கப் போகிறேன் என்று வருகிறார். அங்கு வேலைக்காரனாக இல்லை, மகனாக அந்த மகனை ஆற தழுவி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு புத்தாடைகள் கொடுத்து மோதிரம் அணிவித்து பாதரட்சை கொடுத்து விருந்து சமைத்து ஊருக்கே விருந்து வைத்து கொண்டாடுகிறார். நம்முடைய தகப்பனின் இருதயம் அதுதான். குற்ற மனசாட்சியோடு நாம் இருக்கும் பொழுது இந்த கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். அவரோடு ஒப்புரவாக கூடிய இடத்தை, நம்மை அவர் சரி செய்கிற இடத்தை, நம்மை அவர் பலப்படுத்துகிற இடத்தை, நமக்கு இரக்கத்தை அளித்து அவருடைய இரத்தம் நம்முடைய சிந்தனைகளையும் சரீரத்தையும் சுத்திகரிக்கிறத நம்ம நிராகரிக்கிறோம். அவரிடம் சென்றால்தான் அவர் நம்மை சீர்படுத்த முடியும். அந்த கிருபை தான் நம்மை சீர்படுத்தும். அந்த கிருபை தான் நம்மை பலப்படுத்தும். அந்த கிருபை தான் நம்மை வழி நடத்தும். அந்த கிருபை தான் அவர் கொடுத்த பலன்களுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு விசுவாசி கீழே விழும் பொழுது, பாவத்தில் விழும் பொழுது, அங்கு சாத்தான் குற்ற மனசாட்சியை கொடுக்க நம்ம இடம் கொடுக்கிறோங்க. அந்த குற்ற மனசாட்சியை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம தேவனிடத்துல செல்வதற்கு பதிலாக அந்த இடத்திலேயே சோர்ந்து முடங்கி விடாமல் அந்த இடத்துல எழுந்து நின்று மறுபடியும் கிருபையை பிடிக்கும் பொழுது அதுல சுத்திகரித்து கழுவி அந்த உறவுல பலப்படுத்துவதற்கு அவர் ஆவல் உள்ளவராக கிருபையோடு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இது நீங்க அவரை விசுவாசிக்கும் போதுதான் இந்த பலத்தை நீங்க பெற முடியும். அந்த கிருபையை நீங்க சார்ந்து கொள்ளும் போதுதான் அந்த இடத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுலதான் நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க கிருபையை சார்ந்து கொண்டால் பாவத்தை மேற்கொள்வீர்கள் என்று உங்களை விட அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் கிருபையை சார்ந்து கொள்ள விடாமல் உங்களுக்கு தகுதி இல்லை என்று குற்றம் சாட்டி குற்ற மனசாட்சி கொடுத்து உங்களை அவரை விட்டு விலகச் செய்கிறது தான் அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. நீங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது இந்த இடத்தை அவன் உங்களுக்கு கொடுக்கிறான். குற்ற மனப்பான்மையை கொடுத்து குற்ற சாட்டுக்களை கொடுத்து தேவனிடத்துல செல்ல விடாமல் அவரை விட்டு பிரிக்கின்ற ஒரு சூழ்ச்சி இன்று அநேக விசுவாசிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கிட்ட எப்படிப்பா போக முடியும்? எனக்கு அந்த தகுதி கிடையாது. என்றைக்கு ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய தகுதி உங்களால் உண்டானது அல்ல, அது கிறிஸ்துவினால் உண்டான தகுதி. கிறிஸ்துவே ஒரு விசுவாசிக்கு தகுதியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:30.
அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவே நம்முடைய தகுதியாக மாறி இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுடைய பலவீனங்கள்ல நீங்க தைரியமாய் கிருபையை பிடித்து பாவத்தை மேற்கொள்ள முடியும். உங்களுடைய பலத்தில் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ரோமர் 6:14 அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க உங்க சொந்த பலத்துல பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடினால் நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த பாவம் செய்யற இயல்பு எனக்கு இல்ல, இந்த இடத்துல எனக்கு அவர் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி அதை அறிக்கையிட்டு அந்த கிருபையை நீங்க பிடித்து கொள்ளும் போது நீங்க கிருபையை சார்ந்து கொள்றீங்க. இந்த கிருபையை சார்ந்து கொள்ள விடாத படிக்கு அவன் உங்களை குற்ற மனசாட்சியை கொடுத்து குற்றம் சாட்டி அவரிடமிருந்து பிரித்து வைக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் மூலம் இந்த இடத்துல அவன் குற்ற மனசாட்சியை கொடுக்கிறான். இதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. விபச்சார ஸ்திரீ கையும் கழகுமாக பரிசேயர்கள் அந்த பெண்மணியை பிடித்து கொண்டு ஏசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க. மோசையோட நியாயப்பிரமாணத்தின் மூலம் விபச்சாரம் செய்கிறவர்களை கையும் மெய்யுமாக பிடித்தால் கல்லெறிந்து கொள்ளலாம், அது தவறு கிடையாது. ஏசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அவரை மாட்டி விடுவதற்காக அவர்கிட்ட கொண்டு வராங்க. ஏனென்றால் அவர் அன்பையும் கிருபையையும் போதிக்கிறாரே, இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்? கல்லெறிந்து கொள்ளலாம் என்றால் உம்முடைய கிருபை எங்கே என்று கேள்வி கேட்பார்கள். நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றால் அப்ப மோசையோட நியாய பிரமாணம் என்ன என்று கேட்பார்கள். அவர்தான் உலகத்தையே படைத்தவராயிற்றே. அவர் குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லெறியட்டும். அவர் நிமிர்ந்து பார்க்கிறார், ஒருவரும் இல்லை. ஸ்ரீயே எல்லாரும் போயிட்டாங்களான்னு கேட்கிறாரு. ஆமாம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, இனி பாவம் செய்யாதே. அந்த கிருபை அங்கு குற்றம் சாட்டவில்லை, அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. கிருபை அந்த பெண்மணியை மீட்டு எடுத்து வாழ்வு கொடுக்கிறது. அதற்காக இந்த கிருபை என்ன வேண்டுமானாலும் செய் என்ற ஒரு உரிமையை அது கொடுக்கவில்லை, சுதந்திரத்தை அது கொடுக்கவில்லை. இனி பாவம் செய்யாதே. கிருபையே ஒரு பக்தியுள்ள வாழ்வு வாழ்வதற்காக, லௌகீக இச்சைகளை வெறுக்கக்கூடிய, தேவ பக்திக்கேற்ற ஒரு வாழ்வை வாழக்கூடிய வல்லமையை கொடுக்கிற சக்தியே கிருபைதான். இது புரியாமல் தான் கிருபை என்பது தவறாக சித்தரிக்கப்படுகிறது. அது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறதை தவிர பாவம் செய்து கொள் என்ற உரிமையை, அனுமதியை அது கொடுக்கவில்லை. இதை நீங்க சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் அவருடைய உறவில் பலப்பட முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இந்த கிருபை உங்களிடத்தில் அனுதினமும் பெருகுவதை பார்க்க முடியும். ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். இந்த கிருபை உங்களுக்குள் இத்தனை மாற்றத்தை கொடுக்க முடியும். அதனால்தான் அந்த எதிராளியாகிய பிசாசானவன் கிருபையை சார்ந்து கொள்ள விடாமல் உங்களுடைய பலத்தில் அவன் நிற்க வைக்கிறான். நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக உங்களை வாழ வைக்கிறான். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், அது நீதி உள்ளதுதான், அது நியாயம் உள்ளதுதான், அது தேவனுடைய வழிமுறை. அது உங்க பலத்துல நீங்க கடைபிடிக்க முடியாது. நீங்க கிருபைக்கு கீழாக மாறும் பொழுது கிறிஸ்துவுக்கு கீழாக நீங்க மாறுகிறீங்க. அந்த இடத்துல அவன் உங்களை குற்றப்படுத்த முடியாது. குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. தைரியமாக நீங்க தேவனுடைய கிருபாசன தட்டைக்கு சென்று அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு அடியாக அவருடைய பலத்துல நீங்க செல்ல முடியும். ஆவிக்குரிய போர்க்களத்துல இப்படிதான் நம்ம போராட முடியும். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் நம்மை கண்டனம் செய்து, நம்மை குற்றம் சாட்டி, நம்முடைய பாவத்தை அது வெளிப்படுத்துகிறது. கிருபையோ நம்மை மன்னித்து, நம்மை மீட்டு, நமக்கு வாழ்வு கொடுத்து, அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையையும் கொடுக்கிறது. இந்த குற்ற மனசாட்சிக்குள்ள போறதற்காக அவன் நம்பலத்தில் நிற்க அவன் சூழ்ச்சி செய்கிறான், பொய் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக வாழ்கிறோமா, கிருபைக்கு கீழாக வாழ்கிறோமா? நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர். எங்களுடைய பலத்தில் எங்களை நிற்கச் செய்வதே பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. போர்க்களத்தில் எங்களை நிராயுத பாணியாக நிற்க வைப்பதே, கிருபை நின்று எங்களை பிரிப்பதே அவனுடைய திட்டமாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக்கி நாங்கள் விழும் பொழுது எங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொடுத்து அவருடைய கிருபாசன தண்டைக்கு செல்ல விடாமல் எங்களை தகுதி இல்லை என்ற குற்றச்சாட்டை எங்களுக்கு அவன் கொடுப்பதே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். நாங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழானவர்கள். நாங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழ் அல்ல, நாங்கள் புதிய உடன்படிக்கைக்கு கீழானவர்கள் என்ற சத்தியத்திற்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். எந்த இடத்துல அவங்களுடைய சொந்த பலத்துல அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்களோ, குற்ற மனசாட்சியில அவங்க காயப்பட்டு, அவங்க நொறுக்கப்பட்டு முடங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாங்களோ, தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய தைரியம் இல்லாம இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல நம்முடைய கிருபை அவங்கள பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவங்க எழுந்து அந்த கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. கிருபை அவங்கள அதுல வெளியில கொண்டு வருகிறதற்காய் நன்றி அப்பா. அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தருகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.